வணக்கம். இன்னைக்கு நானும் மிஸ் அகிலாவும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு முக்கியமாக தேவைப்படுற கான்சன்ட்ரேஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கான்சன்ட்ரேஷன்ன்றது ஒரு கவனம். ஒவ்வொரு செயல் செஞ்சுட்டு இருக்கும் போதும் கவனத்தோடு செய்யின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படி என்ன அந்த கவனம் வந்து ஒரு செயல் செய்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம், அந்த கவனத்தை எப்படி மேம்படுத்திக்கிறது, கவன சிதறல்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி அகிலா இன்னைக்கு பேச போகிறாங்க. அகிலா வணக்கம். இப்போது பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வர ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன். என்னால் வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு மேலே இல்லை சில மணி நேரங்களுக்கு மேலே என்னால் வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் படிக்கிற வெகு நேரம் வந்து நான் வந்து படித்தாலும் என்னால் வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு நிறைய மாணவர்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரிசர்ச் படியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து 10 நிமிடங்கள் மட்டும்தான் சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கும் இல்லை கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கும் கவனம் செலுத்த முடியும். அதுக்கப்புறம் நம்ம கான்ஷியஸ் எஃபோர்ட் போடுறது மூலயமா தான் நம்மளால் வந்து லிசன் பண்ண முடியும் அப்படின்றத ரிசர்ச் மூலமாகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நம்ம நிறைய இது விஷயம் கேள்விப்படுறோம் இல்லையா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து இல்லத்தரசிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து மல்டி டாஸ்க் தான் பண்ணுறாங்க இல்லையா. வேலை பார்க்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டாக இருக்கட்டும். ஸோ என்னதான் மல்டி டாஸ்க் பண்ணாலும் மல்டி டாஸ்க் பண்ணும் பொழுது கட்டாயமாக வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதையுமே ஆராய்ச்சியில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது சமீபமாக நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஒரு யூனிவர்சிட்டி, அது என்ன யூனிவர்சிட்டி அப்படின்றத வந்து விளக்கப்படலை. ஸோ அதில் வந்து ஒரு 45 மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்து சில குரூப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேலைகளை வந்து செய்யும் பொழுது அதற்கு நேரம் விட்டு செய்கிறது வந்து ஒரு குரூப். அதாவது இப்போ வந்து 1 மணி நேரம் ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதற்கான இடைவெளி விட்டு அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷத்தில் அந்த வேலைகளை முடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு குரூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த 1 மணி நேரத்தில் அந்த குரூப்பை வந்து அந்த டாஸ்க்கை முடிச்சிடுறாங்க. அப்போ இதை ரெண்டுத்தையுமே வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த இடைவெளி விட்டு அந்த ஒரு அசைன்மெண்ட் முடிக்கிற குரூப் வந்து ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாவே காட்டியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை முழுமையாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் கட்டாயமாக அதற்கு வந்து ஒரு தகுந்த இடைவெளி விட்டு அந்த வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது கட்டாயமாக கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதே நமக்கு வந்து நிரூபணமாயிருக்கு. சில பேர் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது இன்னொரு வேலை விட்டு போனது ஞாபகம் வந்துடும். அந்த வேலை முடிக்கலையேன்னு சொல்லிட்டு பேக் ஆஃப் த மைண்டில் அதையே நினச்சிட்டே இருப்பாங்க. அதனால் முழுமையாக என்ன வேலையை எடுத்து கையில் செய்கிறோமோ அதை செய்யாமல் விட்டுருவாங்க. அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை பாதி முடிச்சுட்டு இன்னொரு விஷயத்தை பாதி பண்ண போயிடுவாங்க. இல்லை ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணலாம், நமக்கு டைம் இல்லைன்னு நினச்சிட்டு மல்டி டாஸ்கிங் நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ பெரும்பாலும் நேரங்களில் பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு திறமை அதிகமாக இருக்குது, அந்த மல்டி டாஸ்கிங் திறமை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் அப்படின்றது வந்து ஒரு அதிக பதற்றத்தையும் கவனமின்மையையும் ஒரு முழுமையாக ஒரு விஷயத்தை தவறில்லாமல் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் உதவாது. சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது அதில் நிறைய தவறுகள் ஏற்படும், முழுமையாக அதை செய்ய முடியாது, தேவையில்லாமல் இன்னொரு விட்டுப்போன விஷயத்தை நினச்சிட்ருப்போம். அப்படி பல குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு இந்த மல்டி டாஸ்கிங் அப்ரோச் வந்து இதாகும். அப்போ நம்ம எப்படி இந்த ஒரு விஷயத்தை திறம்பட ஒன்றா செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வேலை இருக்குது நம்மள்ட்ட. இன்றைக்கி காலையில் செய்ய வேண்டிய வேலை ஒரு 5-6 வேலை இருக்குது அப்படின்னா, ப்ரையாரிட்டைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எந்த வேலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம், எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் அப்படின்றது பகுத்து ஆய்வு பண்ணணும். அப்படி பண்ணி எந்த வேலையை முதல்ல செய்யணும், அந்த செய்கிறதுனால இன்னொரு வேலை அதை சார்ந்திருக்கும். இப்போ வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தால் தான் வந்து வீட்டில் ஒரு சமையல் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சமையல் ஆரம்பிச்சுட்டு அந்த பொருள் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் வாங்குறது பற்றி இப்போ வந்து குளறுபடி ஆகும், அந்த வேலையும் தாமதமாகும், பதற்றம் அதிகமாகும். அதே இந்த 2 வேலை இருக்குது, கடைக்கும் போகணும் சமையலும் பண்ணணும் அப்படின்னா கடைக்கு போகிறத முதல்ல வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ணும். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே மாதிரி அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் வேலைகளாக இருந்தாலும் சரி, பர்சனல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை முதல்ல செய்யணும், எதை பின்னாடி செய்யணுன்ற அந்த ப்ரையாரிட்டைசிங் ஸ்கில்லை முதல்ல வளர்த்துக்கணும். இன்னொரு விஷயம், இது வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த கான்சென்ட்ரேஷனை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்ப்போம் சார். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து சில மாணவர்கள் வந்துட்டு வீட்லேயுமே வந்து ப்ரெஷர் இருக்குது. அம்மா அப்பா வந்து என்னை எப்பயுமே படிக்க சொல்கிறாங்க, விளையாடுறதுக்கு வந்து நேரம் கொடுக்கறது இல்லை, மார்க் வாங்கணும், மதிப்பெண் எடுக்கணும், அதில் மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கே தவிர அந்த குழந்தைங்களோட ஒரு தனித்திறனில் வந்து எந்த ஒரு பேரண்ட்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அந்த சமயத்தில் அந்த குழந்தைங்களோட மனநிலையும் படிப்பு அப்படின்ற ஒரு இதில் வரும்பொழுது ஒரு வெகு நேரமாக வந்து படிப்பை மட்டும் புத்தகம், அதாவது பாட புத்தகம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாட புத்தகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கட்டாயமாக வந்து அவங்க எவ்வளோ நேரம் படித்தாலுமே அவங்களுக்கு வந்து அது என்ன படிக்கிறோம் அப்படின்ற புரிதலும் இருக்காது, அது பதியவும் செய்யாது. ஸோ 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் 6வதுலேருந்து ஒரு 8வது வரைக்குமே நல்லாவே பல ஆற்றல்களை வளர்த்து கொண்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு பாட்டு, டான்ஸு, இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து பல்வேறு வகையான ஆற்றல்களை வளர்த்துக்கிறதுக்கும் ஹாபிஸ் வளர்த்துக்கிறதுக்கும் நிறைய ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு காரணத்தினால மார்க் அப்படின்னு ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. மார்க் எடுத்தால் தான் அடுத்த கோர்ஸ் நல்லா எடுக்க முடியும், படிப்பில் ஆர்வம் வரும், அவன் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மற்ற திறமைகள் எல்லாம் அடக்கி வச்சுட்டு படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறாங்களா. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வெகு நேரம் படி அது கவனத்தை செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கும் போது கவனமின்மை அதிகரிக்குதோ இல்லையே, அதனால் வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகரித்து அவங்களோட ஈடுபாடோ இல்லை ஆர்வமோ வந்து அதிகரிக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பருவத்துலேருந்தே நிறைய ஹாபிஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். இந்த பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து எதில் பயப்படுறாங்கன்னா, கவனம் இல்லாமல் வெளியில் போய் சுற்றி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அவங்களோட படிப்பில் கோட்டை விட்டுருவாங்களோன்ற அந்த அதீத பயம் பெற்றோர்களுக்கு இருக்குது. அதில் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணுமே இல்லையே, அதீத கட்டுப்பாடு வைத்து படிப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லி அதை 24 hours நீ இதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்யும் போது பல ஆற்றல்கள் குறைவதோடு கவனமின்மை குறைந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மன அழுத்தம் வந்து அதிகமாகிருக்குது. அந்த சமயத்தில் படி அப்படின்னு சொல்கிறத விட அந்த குழந்தைங்களுக்கான நேரமும் ஒதுக்கி அதுக்கப்புறம் படிக்க சொல்லும் பொழுது உடலும் மனமும் வந்து புத்துணர்வு அடையும்.